வெல்கம் பேக் டு ப்ரோ கேமிங் ஜோன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பிஆர் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பிஆர் ரேங்க்டு மேட்ச் போடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நம்ம எங்க இறங்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பீமா சக்தியில தான் இறங்கிட்டு இருக்கோம். அப்படியே எல்லாத்தையும் பண்ணி விட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கரெக்டாக இந்த பச்சை கலர் வீட்டுக்கிட்ட இறங்கியாச்சு. இறங்கினோடனே நம்ம கிட்ட என்ன கன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாங் ரேஞ்சு கன் எக்ஸாமேட் தான் கிடைக்கும். திடீர்னு பார்த்தா உள்ள வந்து 2 பேர் வந்துருவாங்க. ஐயோ! இவன்கிட்ட பார்த்தா சோட்டா கன் இருக்கு. அத வச்சு பாதி ஹெச்பி குறைச்சு விட்டான். அவன் குத்துறதுக்கு வந்துக்கினே இருக்கான். திடுதிடுன்னு அவன் நாக் பண்ணி நல்ல குளோல் போட்டாச்சு. திருப்பி பார்த்தா அந்த மஞ்சள் கலர் சொக்கா மட்டும் தான் இருக்கான். அவன்கிட்ட சோட்டா கன் இருக்கு. ஆனா அவங்க புல்லட் இல்ல போல. 2 பேரையும் எக்ஸாமேட்ட வச்சே முடிச்சு விட்டாச்சு. முடிச்சு விட்டக்கப்புறம் நம்ம ஆள் சைமன் வந்து பார்த்துட்டு போறாரு. அஷ்டாம் போல இருக்குது. ஓசிகள் எடுக்க வந்தார் போல தலைவரு. நம்ம ஆள் தான் சைமன், காப்பி நிஞ்சாலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த 2வது நம்பர் மட்டும் யாருன்னு தெரியல. சரியா? அதுக்கு ரேண்டம் பிளேயரு. பார்த்தா சைமன முடிச்சுட்டாங்க. என்கிட்ட லாங் ரேஞ்ச் மட்டும் தான் இருக்கு. அதுலயும் இப்போ புல்லட் வேற கம்மியா இருக்கு. அவன ரிவைவ் பண்ணி விட்டு, சரி லாங் ரேஞ்ச் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு போய் பார்க்க போலான்னு பார்த்தா, அங்க ஒரு கோஸ்ட் பொம்மை இருந்துச்சு. அதுல குத்துனா உசி கிடைக்கும்ல. உசி அது மாதிரி உசி எடுத்தாச்சு. காப்பி நிஞ்சாவும் நாக் பண்ணிட்டாங்க. ஐய்யய்யோ! இப்பதான் கன்னே கிடைச்சு, "இர்றா மாப்ள வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர போட்டு விட்டு போனா, கிழவு கரெக்ட்டா உள்ள குதிக்கிறாரு. அவன கிறுக்குன்னு அழுத்தி முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா அவன நல்லா நாக் நாக் பண்ணி விட்டு முடிச்சு விட்டேன். அப்புறம் வந்து இன்னொருத்தன் வந்து லாங்ல இருப்பான். இப்போ ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான், கார் எடுத்துட்டு ஓடிருவான். ஓட்டு அவன் ஆளுங்கள கூட்டு வருவான். அது இப்ப பார்ப்பீங்க. கொஞ்ச நேரத்துல பார்ப்பீங்க பாருங்க. இப்போ வந்து லாங்ல இருந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன எக்ஸாமேட்ல வந்து நல்லா ஓரளவுக்கு டேமேஜ் குடுக்க ட்ரை பண்ணுவேன். ஓரளவுக்கு டேமேஜே குடுத்துட்டேன். ஒரு 100 ஹெச்பி கிட்ட போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா குளோவால் போட்டுருவான். சரி இவன எப்படியாச்சும் அடிச்சாகணும் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு காப்பி நிஞ்சா கிட்டயும், அப்படியே சைமன் கிட்ட சொல்லிட்டேன். இப்ப கொஞ்சம் யூஎம்பி தான் லூட் நல்லா அடிச்சுட்டு போவோமே. அப்புறம் அப்படியே அது பேரு என்னது பேராஃபிலா அதான் அதான் கிடைச்சுச்சு. பேராஃபில் தான் எடுத்துட்டு போவோமே. அப்புறம் இப்போ ஒரு ஐடியா போட்டோம். மச்சான் நான் ஸ்ட்ரெய்ட்டா போறேன். நீ ரைட்ல போ. நீ நீ லெஃப்ட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரெய்ட்டா போக ஆரம்பிச்சுட்டேன். ஆ பேரு என்ன சைமன் வந்து நல்லா டேமேஜ் குடுத்துருவான். நான் அப்படியே அழகா ஓசிகள எடுத்துருவேன். அசிங்கமா கேட்டான். அதான் கேட்காது. ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஃபயர் மேட்ச் ரெக்கார்ட் பண்ணத ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நானே ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணல. அது மேட்ச்க்குள்ள ரெக்கார்ட் ஆகும்ல. அந்த ரெக்கார்ட்ல இது பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ஆள் வந்து எங்க டீம்ல சேர்த்துட்டாரு. அந்த 2வது நம்பரு. நல்ல வேளை இப்ப அவர் ரிவைவ் பண்ணிருவேன் நானு. இல்லன்னு வச்சுக்கோங்க, இதோட மேட்ச் காலியாகி கொலாப்ஸ் ஆகி போயிருக்கும் மேட்ச் இப்போ. இப்ப லைட்டா அப்படியே பாம்பு மாரி போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அது பக்குன்னு நெனைக்கிறேன். என்னன்னு தெரியல. அப்படியே பார்த்தா நல்ல வேளை இவன ரிவைவ் பண்ணிட்டு போவேன் நான் இப்போ. போயிட்டு சும்மா நார்மல் ரிவைவ் பண்ணி விட்டு, சரி போவோமே! அப்ப இப்ப பைத்தியக்காரன் வருவான் பாருங்க. அப்ப கார்ல ஒரு பைத்தியக்காரன் தப்பிச்சான்ல, அவன் தான் இப்ப வருவான். அவன் வந்து ஆளுங்கள கூட்டு வந்துட்டான் போல. மச்சான் இங்க ஒரு 3 பீஸ் 3 ஆளுங்க மாட்டிக்கிச்சுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கள கூட்டு வந்துட்டான் போல. இப்போ தான் வருவான் அந்த பைத்தியக்காரன். நல்லா லூட் அடிச்சுட்டு, சரி போவோமேன்னு பார்த்தா பச்சை கலர்ல கார்ல வரான். ஐய்யய்யோ! அந்த கார நல்லா கொளுத்தி விட்டுறேன். அவனுக்கும் டேமேஜ் குடுத்துரும் ஓரளவுக்கு. இப்ப பாருங்க கார கொளுத்தி விட்டு அவன் இறங்குவான். அவனுக்கு ஒரு 60 ஹெச்பி கிட்ட போச்சு. அப்புறம் பார்த்தா சைமன் நாக் பண்ணிட்டான். ஐய்யய்யோ! போடா வேகமா போடா, வேகமா போடா அப்படின்னு அவன் எனக்கு சேஃப்டிக்கு ஒரு குளோவால் போட்டு பார்த்தா அதுல அவன் டேமேஜும் குடுக்கல போல. அதுக்கப்புறம் சைமன் நானும் அடிப்பேன். சாவவே மாட்டான். செத்து தொலைடா நாயே! அந்த மாரி தான் அடிச்சேன். அடிக்கவே இல்ல. இப்போ காப்பி நிஞ்சா வந்து செம்மையான ஒரு வேல பண்ணுவான் பாருங்க. அழகா குளோவால் போட்டு டிமிட்ரி போட்டுருவான். அவனையும் போய் குளோவால் போட்டு ரிவைவ் பண்ணிட்டு இருப்பான். அவன் பின்னாடி இருந்து அவங்க ஆளுங்க அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எஞ்சியுமே யூஸ் இல்லாம போயிருச்சு. அப்படியே எங்க 3 பேரையும் முடிச்சு விட்டுருவாங்க. நல்ல வேல நான் இந்த பைத்தியக்காரன ரிவைவ் பண்ணேன். அவன் போயிட்டு குத்து டான்ஸ் போட்டு எங்கள ரிவைவ் பண்ணி விட்டுருவான். திருப்பி நாங்க பீமா சக்தியே போலான்னு தான் இருந்தோம். அப்பதான் சைமன் சொன்னான், "மாப்ள வேணாம். இப்ப நம்மகிட்ட சரியான லூட் இல்ல. நான் பீக்ல இறங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அடிக்கலாம்டா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, சரி என்னோட இத வந்து அவன் அடக்கிட்டான். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, திருப்பி பீக்ல இறங்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி செத்துருக்கேன். இது நல்லா இருக்கு. ஆனா செத்து செத்து விளையாடலாம். ஃபர்ஸ்ட் இருந்த ஃப்ரீ ஃபயரு அது ஒரு மாரி சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு மாரி நல்லா தான் போது. பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற லூட்ட அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி விட்டுருவேன் இப்போ. ஏன்னா ரொம்ப நேரம் லூட் அடிச்சுக்கின்னே இருப்பேன். இப்பதான் இன்னொரு பைத்தியக்காரன் எனக்கு என்ன பண்ணுவான்னா, இத போட்டு விட்டுருவான். அது பேர் என்ன நல்ல பேராச்சு. ஐய்யய்யோ! மறந்து போச்சே. ஹிட் லிஸ்ட். எனக்கு ஹிட் லிஸ்ட் போட்டு அவன் வருவான், நான் வருவேன். அவன் வருவான், நான் வருவேன். அவன் பயந்து ஓடுவான். திருப்பி நான் பயந்து ஓடுவேன். அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. இது மேல வேலையே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிட் லிஸ்ட் கிட்ட கீழ பீக்கு கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டோம். இறங்கிட்டு பார்த்தா இங்க ஒருத்தன் வண்டிய விட்டு ஓடிட்டு இருப்பான் போல. ஆள விட்டுருங்கடா சாமி அப்படின்ற மாரி அவன முடிச்சு விட்டாச்சு. நாக் பண்ணி கில் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நம்ம ஆள் நாக்கு 2வது நம்பர். அவனும் சத்து சத்து போயிட்டு இருக்கான் அவனும். அப்புறம் பார்த்தா லாங்ல இன்னொருத்தன் இருப்பான். அவனுக்கு குளோவால உடைச்சு ஓரளவுக்கு டேமேஜ் குடுக்கலான்னு பார்த்தா, சரி ஓசிக்கலா போச்சு. எல்லாம் டீம் கில் தானே. விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி. அப்படி போயிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தன் வந்து அது பேரு உயிர் பயத்துல ஓட ஆரம்பிச்சுருவான் இன்னொருத்தன். அவன பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க. அவன் என்ன வேகம் ஓடுவான்னு மட்டும் பாருங்க. அவன விடவே மாட்டோமே. எங்களுக்கா அட்லீஸ்ட் போறேன் அந்த மாரி போட்டு சொல்லிட்டு அடிப்பான் அவன இப்ப போயிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே லாங்ல வந்து ஒருத்தன் நாக் ஆகி கிடக்குறான். ஆனா, அவன கில் அடிக்கிறதுக்காக தான் அந்த காப்பி நிஞ்சா அவ்வளோ வேகமா ஓடுறான். சரி நான் எனிமிய காட்டும்னு நெனச்சு இத போட்டு விட்டா, இது என்ன ஆச்சு அந்த நாக் ஆனவன்கிட்ட போய் வெடிஞ்சு போச்சு. ஐய்யய்யோ! இது பைத்தியக்கார கேரக்டரா இருக்குதுப்பா இது. ஒருவேள நம்மளுக்கு தான் யூஸ் பண்ண தெரியல போல இருக்குதுன்னு நெனச்சுக்கினே போயிட்டு
அவன கில் அடிக்க போலான்னு பார்த்தா, அதுக்குள்ள சைமனே முடிச்சு டீம் வைப் ஆயிரும். சரி டீம் வைப் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குஜால்ல போய் ஒரு எமோட் போடலாம் அப்படின்னு வச்சு, சைமன் ஆல்ரெடி எமோட் போட்டுட்டு இருக்கான் போல. பின்னாடி இருந்து ஆட்டிக்கின்னே இருக்கான் அவன். அப்ப நானும் ஒரு செல்ஃபி எமோட் போட்டு, போலாம்ப்பா அப்படின்னு நெனச்சு பார்த்தா, அப்படியே ஃபேக்டரி அப்புறம் ரொம்ப நேரம் சுத்திக்கின்னே இருந்தோம். எனிமியே இல்ல. அப்படி பார்த்தா நேரா ஃபேக்டரி தான் ஜோன் இருந்துச்சு. சரி ஃபேக்டரி வந்து எனிமி அப்படியே அப்படியே பேர் என்னது சொலட்டி அடிக்கலான்டா அந்த மாரி தான் வந்தோம். அப்புறம் பார்த்தா இங்க ஒருத்தன் இருந்தான். அவனுக்கும் நல்ல டேமேஜ் அதுவும் ஓசிக்கில போச்சு. வெறுப்பேத்துறாய்ங்களே! டேய் ஏன்டா இப்படி ஓசிக்கில அடிக்கிறீங்க? நான் தான்டா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். எனக்கு தான்டா கில்லு வேணும் அப்படின்ற மாரி சொல்லிக்கினே விளையாண்டுக்கினே பேசிக்கினே தான் விளையாடுவோம். அதுவும் கேட்காது ஆனா. அது வேணுமான்னு கேளுங்க. ரியல் வாய்ஸ் வேணுமான்னு கேளுங்க. எடுத்து போடுறேன். சரியா? ஆ அதுக்கப்புறம் பார்த்தா, இதுக்கப்புறம் சங்கீத சுரங்கள் அப்படின்ற மாரி ட்ரிபிள் லைன் போக ஆரம்பிச்சுரும் எனக்கு. எவன் சூனியம் வச்சான்னு தெரியல. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு மேட்ச். திடீர்னு பார்த்தா ட்ரிபிள் லைன் போக ஆரம்பிச்சுரும். என்னதான் ட்ரிபிள் லைன் போனாலும் மேட்ச்ச விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர போட்டு போனா, மேல ஒருத்தன் போனான். அவன நம்ம ஆள் நாக் பண்ணி சைமன் நாக் பண்ணி முடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் அப்படியே சரி எனிமி இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துக்கின்னே இருப்பேன். எனிமி யாரும் இருக்கிற மாரி தெரியாது. கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேயே சுத்திக்கின்னே இருப்போம். ஒரு பின்னாடி இருந்து ஒருத்தன் பைத்தியக்காரன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். எவன்டான்னு பார்த்தா அவன வந்து காப்பி நிஞ்சா இன்னொருத்தன் முடிச்சுட்டான். அவன் டீம் ஆள வந்து வரலாமா வேணாமா, வரலாமா வேணாமான்னு அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் இங்க ஒரு பிரச்சனையில நாங்க மாட்டிக்குவோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஜோன் வர ஆரம்பிச்சுருச்சு. முன்னாடி சைடும் எனிமி, முன்னாடி எனிமி, இதுக்கு பின்னாடியும் ஒரு எனிமி இருப்பாய்ங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் சைமன் சொல்லுவான். "மச்சான் கார் இங்க ஒண்ணு விட்டோம்ல, அத எடுத்துட்டு ஓடிடலாம்டா" அப்படின்னு சொல்லுவான். நான் முந்திரி கொட்டைத்தனமா கார் எடுத்துட்டு தான் போனா தலை மேலயே வச்சு அமுச்சு விட்டுருவாங்கன்னு நான் நெனச்சுக்கினேன். அவன் சொன்னான். "போயிடலாம்டா, போயிடலாம்டான்னு" சொன்னான். சரி வண்டி ஏறுடா மாப்ள. லாலா லாலா லா 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 லான்னு போலான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி பார்த்தேன் எனிமி இருக்காங்களா இல்லையான்னு. சைடுல யாரும் இல்ல. காப்பி நிஞ்சா அவன் வண்டியில ஏறிட்டான். என்ன ஏற ஏற சொன்னான். "இருடா மச்சான் நீ வண்டியில முதல்ல முன்னாடி போ. நான் பின்னாடியே ஏறுறேன்" அப்படின்னு பார்த்தா, நிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் சைடுல இருந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டான். "சீக்கிரம் போடா பைத்தியக்காரா!" நான் வேற ஓப்பன்ல இருக்கேன். ஓப்பன்ல மண்டைய உடைச்சிற போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா என்ன பண்ணுவான்னா, கரெக்ட்டா ஒரு மேடுல போய் ஏத்தி நிக்க வச்சுரும். கரெக்ட்டா ஒரு மலை மேல. அந்த மலை தான். இந்த மலை அந்த கல்லு இருக்குல்ல, அங்க போய் கரெக்ட்டா நின்னு கவர் எடுத்துப்போம். கவர் எடுத்துட்டு, இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் சொல்லட்டலாம்டா அப்படின்ற மாரி ஒரு ஐடியா தான் போட்டுட்டு இருக்கோம். பார்த்தா ஒருத்தன் இருந்தான். அவன் அதுவும் ஓசிக்கலா போச்சு. சத்தாயிக்கிறாங்கடாடி என்ன. அப்புறம் பார்த்தா டாப் 10 வந்தாச்சு. ஆ 7 நிமிஷம் வீடியோ எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். முடிச்சிருந்தா இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் பார்த்தா இங்க எனிமி. சரி இவனையாச்சும் நம்ம அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இது வந்து அவனோட ஓசி கில் நம்மளுக்கு வந்துச்சு. சரி விடுங்க எல்லாம் டீம் கில் தானே நம்ம அடிச்சா மட்டும் டீம் கில்லு. அவங்க அடிச்சா காண்டாகுது அப்படின்னு பார்த்தா சைமன் நாக்கு. ஐய்யய்யோ! எப்படியாச்சும் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா டிமிட்ரி போட்டான். பட் அது யூஸ் இல்லாம போயிடுச்சு. அவனும் காலி. இப்போ நாங்க 2 பேர் தான் இருக்கோம். ஆப்போசிட்ல என்ன எத்தன டீம் இருக்குன்னே தெரியல. இவன் அடிச்சுக்கின்னே இருந்தான் யாரையோ. புடுக் புடுக் புடுக்னு அந்த அது பேர் என்னது பெரியம்மா கன்ன வச்சு நானு மேல இருந்து கரெக்ட்டா ஒருத்தன் குதிச்சான். சரி நீ இவனையாச்சும் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு 31 என்னவோ தான் போச்சு. இவன் சொல்லிட்டு அந்த பக்கம் சைடு போயிருக்கான். நான் பார்க்கவே இல்ல இவன் போனத. இவன் பார்த்தா அடுத்த இவன் நாக்கு. இவன் என்ன அடிச்சு என்ன ஆவோன்னா அவன் அங்கருந்து அடிச்சுருவான்னு ஒரு பயத்திலே தான் நான் வந்தேன். பார்த்தா என்ன அவன் அடிக்கல. சரி இவன முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இவன் டீம் வைப் முடிஞ்சு போச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. 1v4 சிச்சுவேஷன் அதாவது 1v3 சிச்சுவேஷன் ஆயிப்போச்சு இப்போ. இவன் வந்து இப்போ இங்க ஒருத்தன் வருவான் பாருங்க. ஓப்பன்லயே வருவான் அவன். என்ன நெனச்சுக்கின்னு வந்தான்னு தெரியல. ஓப்பன்லயே வந்து என்கிட்ட அடி வாங்கிட்டு இப்ப செத்துருவான். இவன் வந்து அவங்க டீம் ஆளான்னு எனக்கு சரியா தெரியல. இப்போ இதுக்கப்புறம் ஒருத்தன் அடி வாங்குவான். அவங்க டீம் ஆளான்னு தெரியல. இவன் பாருங்க அப்படியே வந்தான். அப்படியே 40, 40 போச்சு. நல்லா இருக்கு இந்த குச்சி கன்னு. 3 சிப்பு போட்டு அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் போல. அப்புறம் பார்த்தா அங்க ஒருத்தன் ஃபேக்டரியோட அழக வந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. இங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க மிச்சர் சாப்பிட்டுன்னு இருக்கான் சார் மாரி தான் இருக்கும். அங்க பாருங்க அவன் அப்படியே நின்னு ஃபேக்டரிய ரசிச்சுட்டு இருக்கான். அவன் ஆள் வந்துட்டான். அவனுக்கும் நல்ல டேமேஜ். அவன் குளோவால் போட்டு அவன் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம். ஐய்யய்யோ! என் கில் எல்லாம் இப்படியே போச்சு என்னடா பண்றது? இன்னும் இப்ப வந்து கத்தின்னு இருப்பான் மைக்ல. "டேய் ரிவைவ் பண்றா, ரிவைவ் பண்றா." எங்கடா நான் ரிவைவ் பண்றது? பைத்தியக்காரா கண்டியும் இல்ல என்கிட்ட. இப்ப எப்படி போய் நான் ரிவைவ் பண்ண முடியாது. மேட்ச்ல கன்ஃபார்ம் போய் அடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு அங்கருந்து பிரஷர் குடுத்துக்கிட்டே இருந்தான் சைமனு. இருடா மச்சான் அவன் மேட்ச் முடிச்சுட்டு உனக்கு போய் ஆயிடுச்சு. நான் அது பேர் என்னது வீடியோ YouTubeல போடுறேன்டா அப்படின்னு சொல்லிக்கின்னே இருந்தேன். அப்புறம் பார்த்தா கரெக்ட்டா வந்துட்டான். அவனுக்கு ஒரு ஹெட் ஷாட் நல்ல குளோவால் இது. திருப்பி பார்த்தா MP40 ரீகாயில் திருப்பி ஒரு குளோவால். அதுக்கப்புறம் அவன் அந்த இந்த சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சான். பாடியில அழுத்தி நாக் பண்ணி முடிச்சு விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா போயம் எடுத்தாச்சு. அப்பா! 9 நிமிஷம் வீடியோ பேசியே முடிச்சுட்டேன் நானு. மூச்சு வாங்குது. மறக்காம இந்த ஷேர் எல்லாம் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க. பாய்.